வணக்கம். இந்த வீடியோவில் நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கிளாஸ் 12ல் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் அந்த லெசனில் உள்ள ஒரு ப்ராப்ளம். இதுவும் நீட் எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஃபார் நீட் ஃபிசிக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நேற்று லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அதனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிட்டு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கங்க. டைம் இல்லை, ஏன்னா நான் ஜூலை 15th வரையும் இந்த கிளாஸ் போகும். ஜூலை 17th வந்து நீட் எக்ஸாம் நடக்குது. ஸோ அதனால் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸு 1 or 2 டேஸில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேயா? ரைட். இப்போ கொஸ்டினை பார்ப்போம். என்னென்னா பாருங்கள், an electron falls from rest. இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்குது. through a vertical distance h in a uniform and vertically upward directed electric field E. Okay. The direction of field is now reversed, keeping its magnitude same. A proton is allowed to fall from rest in it through the same distance. The time of fall of electron in comparison to time of fall of proton is ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, அது இனிஷியலாக வேர்ட்டிக்கலி அப்வர்டாக டைரக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குது. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி க்ரியேட் பண்ணலாம்? 2 பேரல் பிளேட்ஸ், ஒரு பிளேட்டுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொரு பிளேட்டுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த 2 பிளேட்டு கிட்டல யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். வேர்ட்டிக்கலி அப்வர்ட்னு சொல்லியிருக்கோம். பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ இந்த டைரெக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, வேர்ட்டிக்கலி அப்வர்ட். இப்போ an electron falls from rest through a vertical distance h. அப்போ இந்த 2 பிளேட்டு கிட்டையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஹச்ன்னு வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ இங்கேருந்து விழுறதா வச்சுக்குவோம். எலக்ட்ரான் இஸ் ஃபாலிங், இங்கேருந்து இங்கே விழுது. ஓகேயா? திஸ் இஸ் எலக்ட்ரான். அடுத்து the direction of field is now reversed. இப்போ நம்ம இது ஒரு கேஸ். அடுத்த கேஸ் என்னென்னா, ஃபீல்டோட டைரக்ஷன் ரிவர்ஸ் பண்ணுறேன். எப்படி? இது வந்து பாசிட்டிவ் ஆகிடுது, அப்பர் பிளேட் பிகம்ஸ் பாசிட்டிவ். ஓகே. லோயர் பிளேட் பிகம்ஸ் நெகட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஓகே. இப்போ ஃபீல்டு எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷனில் இருக்கும், இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஓகே. திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்ட். இப்போ என்ன விழுது பாருங்கள். a proton is allowed to fall from rest in it through a same distance. இதே டிஸ்டன்ஸ் தான், இந்த ஹைட்டும் ஹச் தான். இப்போ இங்கேருந்து ப்ரோட்டான் விழுது, இது வந்து ப்ரோட்டான். ஓகே. ஃபால்ஸ். அப்போ நம்ம என்ன வரும்? ப்ரோட்டான் வந்து என்னது? ப்ரோட்டான் வந்து இட் வில் பி ஆக்சலரேட்டட் டுவர்ட்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட். ஏன்னா ப்ரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் நம்மளுக்கு தெரியும். எலக்ட்ரான் வந்து என்னது? நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா? ஸோ இட் வில் பி ஆக்சலரேட்டட் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் பிளேட். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 2 டைம் ஆஃப் ஃபாலிங் கம்பேர் பண்ணும். எது? ப்ரோட்டான், எலக்ட்ரானுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, ப்ரோட்டானுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, ரெண்டையும் கம்பேர் பண்ணி அவங்க என்ன கேட்குறாங்க, த டைம் ஆஃப் ஃபால் ஆஃப் எலக்ட்ரான் இன் கம்பேரிசன் டு டைம் ஆஃப் ஃபால் ஆஃப் ப்ரோட்டான் இஸ். இதோட கம்பேர் பண்ணுறப்ப இதோட டைம் என்ன? ஸ்மாலரா, கிரேட்டரா, 5 times கிரேட்டரா, 10 times கிரேட்டரா, ஈக்குவலாக, ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமான்னு சொல்லணும். அவ்வளோ, இதுதான் ப்ராப்ளம், கொஸ்டின். ஓகே. ரைட். இப்போ நான் கொஸ்டின் ரேஸ் பண்ணிக்கிறேன். நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன ஆன்சர், எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ரைட். இப்போ முதல்ல டைம் ஆஃப் ஃபால் எப்படி கண்டுபிடிக்கிறது? பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜ்டு பார்ட்டிக்கிள், இட் ஃபால்ஸ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லையா? அப்போ எப்படி வந்து நம்ம டைம் ஆஃப் ஃபால் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நமக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தான் எடுத்துக்கும். ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொன்னாங்க. அப்போ 2 கேஸுக்குமே இனிஷியல் வெலாசிட்டி 0. நல்லா பார்த்துங்க, 2 கேஸுக்குமே, இந்த கேஸ்லேயும் இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0, ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட். இங்கேயும் இனிஷியல் வெலாசிட்டி 0. ஓகேயா? ஃபைனலாக ஏதாவது சம் வெலாசிட்டி இருக்கும், இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். ஓகே. நம்ம வந்து டைம் தான் கண்டுபிடிக்கணும். டைம் வந்து என்னது, எங்கே அதிகம் கம்மி, இல்லை ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு டைம் வந்து கேல்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாமான்னு பாருங்கள். என்னது? S = ut + ½ at². இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எடுத்துக்கணும்.
இதை எடுத்துக்கிட்டோம்னா எஸ்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் அது கொடுத்துருக்காங்க ஹெச் ஓகேயா. ஸோ ஹெச் ஈக்குவல் டு யூனா இனிஷியல் வெலாசிட்டி அது ஜீரோன்னு சொல்லிட்டோம். ஸோ 0 × t 0 ஆயிரும் ப்ளஸ் ஆஃப் ஏங்கிறது என்னது ஆக்சலரேஷன் இல்லையா, அது எவ்வளோன்னு தெரியாது, அது கண்டுபிடிக்கணும் இன்ட்டு t². இப்படி இருக்கு ஓகே. இப்போ இதிலேருந்து என்ன வரும் பாருங்கள், ஹச் இது 0 ஆயிடுச்சு. அப்போ ஹச் ஈக்குவல் டு திஸ், எனக்கு t தான் வேணும். அப்போ t² ஈக்குவல் டு என்ன வரும், கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 2h/a. அப்போ t ஈக்குவல் டு என்னது √2h/aன்னு வரும். இது அப்படியே இருக்கட்டும். இது டைம் ஆஃப் ஃபால். இப்போ எனக்கு ஏ என்னன்னு வரணும், ஆக்சலரேஷன் என்னன்னு பார்க்கணும். அதுக்கு என்ன ஆக்சலரேஷன், நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்லேருந்து கண்டுபிடிக்கலாமா. நமக்கு தெரியும் ஃப்ரம் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்னது F ஈக்குவல் டு ma. இதிலேருந்து ஏ ஈக்குவல் டு என்ன எழுதலாம், ஏ ஈக்குவல் டு F/m ஓகேயா. இங்கே ஃபோர்ஸ்னால் என்னது, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சார்ஜ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், ஃபோர்ஸ்க்கு இந்த ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா E × Q. ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சார்ஜ்டு பார்ட்டிகல் ஃபார்முலா இதுதான் இல்லையா, EQ. அப்போ EQ/mன்னு எழுதலாம் ஓகே. இப்போ நம்ம இங்கே இந்த ஏவை இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா, இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இந்த ஏல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ டி என்ன கிடைக்கும், therefore t ஈக்குவல் டு என்னது 2h/ ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், EQ இல்லையா, EQ/m. அப்போ இது மேலே போயிருமா. சரி, இதுதான் நமக்கு வேண்டிய ஃபார்முலா. இப்போ இதில் பாருங்கள் எது கான்ஸ்டன்ட்லாம் விட்டுருவோம், எதெல்லாம் கான்ஸ்டன்ட், ஹச் வந்து சேம்னு சொல்லியிருக்கோம், ஹச் சேம் இல்லையா. அப்போ அதை எடுத்துடலாம், தேவையில்லை, ஏன்னா அது ரெண்டு கேஸ்லையும் சேம். மாஸு டிஃப்ரெண்ட்டு, எலக்ட்ரானுடைய மாஸ் வேறு, ப்ரோட்டானுடைய மாஸ் வேறு. எலக்ட்ரிக் ஃபீல்டு சேம் மேக்னட்யூட்னு சொன்னாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் தான் வேறு, வேல்யூ சேம். அப்போ அதையும் எடுத்துடலாம். Q சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானும் சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டானும் சேம் இல்லையா, சைன் தான் வேறு, ப்ளஸ் மைனஸ், மேக்னிடியூட் சேம் தான், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானும் சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டானும். ஸோ அதை எடுத்துடலாம். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா T இஸ் என்னது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு √m தெரியுது மாஸ். நமக்கு தெரியும் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து என்னது, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இஸ் மச் லெஸ் தேன் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் இல்லையா. ப்ரோட்டானும் ஹெவியர் பார்ட்டிகல், எலக்ட்ரான் வந்து லைட்டர் பார்ட்டிகல். அப்போ டைம் எப்படி இருக்கும், டைமும் வந்து மாஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா அப்போ டைம் ஆஃப் ஃபால் ஃபார் எலக்ட்ரான் இஸ் மச் லெஸ் தேன் டைம் ஆஃப் ஃபால் ஃபார் ப்ரோட்டான் இல்லையா. அப்போ இங்கே என்ன வரும்னு பார்க்கணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்மாலர் 5 டைம்ஸ் கிரேட்டர், எலக்ட்ரானுக்கு தான் கேட்டிருந்தாங்க. இப்போ 5 டைம்ஸ் கிரேட்டர், 10 டைம்ஸ் கிரேட்டர் ஈக்குவல். கிரேட்டருக்குலாம் வாய்ப்பே இல்லை, எலக்ட்ரானுக்கு வந்து ஸ்மாலர்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன ஆன்சர் வரும், ஸ்மாலர். இதுதான் ஆன்சர் ஓகேயா. ஸோ இது ஈஸியான கொஸ்டின் தான். நமக்கு என்ன தெரியும்னா எந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணோங்கிறது தெரியணும். அதிலேருந்து டி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் ஃபார்முலா எப்படி கொண்டு வருது, நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் தெரியணும். இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன சார்ஜ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஃபார்முலா அது தெரிஞ்சதுன்னா போதும். அதே மாதிரி ப்ரோட்டானுடைய மாஸ் என்ன, எலக்ட்ரானுடைய மாஸ் என்ன அப்படிங்கிறது கம்பேரிசன் தெரிஞ்சதுன்னா போதும், சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆகட்டும் ஓகேங்களா. மறுபடியும் அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.